வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். நிறையா வாணி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வாணி ஊற்றுது அப்படின்ட்டு பார்த்தா சில பேர் அதுக்கு மாத்திரையே வாங்கி கொடுத்து டேப்லெட் போட்டு இந்த வாணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த வாணி ஊற்றுறதுங்கிறது இந்த வாணி அந்த எச்சில் பொதுவாகவே இயற்கையாக ஊறக்கூடியது. முழுங்கிடணும் அந்த இதை. அந்த குழந்தைங்க முழுங்க முடியலைங்கும் போது தான் வெளியில் வாணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அது முழுங்கும் பொழுது அது அப்படின்னா டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த வாணி நம்ம உணவோட மிக்ஸ் பண்ணி கலந்து உணவோட போகும்போது நம்ம உள்ள முழுங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த வயிற்றில் உள்ள ஜீரண கோளாறுகள்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஊறக்கூடிய அந்த வாணியை நம்ம ஒரு மாத்திரையை கொடுத்து ஸ்டாப் பண்ணுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அது மாதிரி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாலும் அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது இல்லாமல் இப்போ நான் அக்குபஞ்சர் இயற்கையான முறையில் அந்த வாணி ஊற்றுறதை நார்மலான ஸ்டேஜிலேயே அந்த எக்ஸஸாக செக்ரீஷன் ஆகாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட் செக்ரீஷன் ஆகும் அந்த செக்ரீஷன் ஆகும். இன்னும் இந்த சோலையும் அவங்களால முழுங்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த முழுங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கான ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி வாங்க. இப்போ பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த தொண்டையிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும்போது இந்த தாவங்கொட்டைக்கு கீழே நடுப்புறங்களே சைடில் 2 பக்கம் 2 கட்டை வரல் வச்சுருக்கேன். இந்த இடம், இந்த இடத்துல லேசாக ப்ரெஸ் பண்ணி கிளாக் வாய்ஸ் டைரெக்ஷனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வாய்ஸ் டைரெக்ஷன்லையும் இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த எச்சி அதிகமாக ஊறுது, அதில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாமே குறைஞ்சி வரும். இந்த பாயிண்ட் ஒன்று. அடுத்த பாயிண்ட் நம்மளுடைய இந்த தாவங்கொட்டைக்கிட்ட இந்த சென்ட்ரு பகுதி, இந்த இடத்துலையும் கிளாக் வாய்ஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வாய்ஸ். இந்த பாயிண்ட்டை ஒவ்வொன்றையுமே ஒரு 30 கிளாக் வாய்ஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வாய்ஸில் 30 ரொட்டேஷனுங்கிறது அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இது ரொட்டேட் பண்ணி வரும்பொழுது அவங்களுக்கு இந்த வாணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனை முழுமையாக சரியாயிரும். எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பண்ணுங்கள். இது பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய அது என்ன பலன், நீங்கள் கிடைச்சது கரெக்டாக இருக்குது, அதோடைய பயன்களையும் பலன்களையும் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.